வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம். வணக்கம் சார். சார், நம்ம போன வாரம் மாந்திங்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படியே ஆரம்பிச்சோம். நேரம் பற்றாக்குறைவுனால இந்த வாரமும் அது அப்படியே தொடருது. இந்த மாந்திங்கிறது என்ன சார்? நம்ம எல்லா கிரகங்கள் பார்த்தோம், ராசிகள் பார்த்தோம், லக்னம் பார்த்தோம். வித்தியாசமான மாந்தின்னு ஒன்று சொல்றீங்களா, அது என்னது? அது நான் வித்தியாசமான ஒரு மாந்தின்னு நான் சொல்லலாமா? அது ஜோதிட கட்டத்திலே அது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எப்படி கிரகங்கள் அமைப்பு இருந்ததோ அதே மாதிரி சனியினுடைய பிள்ளைதான் மாந்தி. சனியினுடைய தன்னுடைய அழுக்கால் உருவாக்கப்பட்டதுதான் மாந்தி என்று சில வரலாறுகள் கூறியிருந்தாலும் மாந்திங்கிறத நம்ம இன்னைக்கு சரியான முறையில் பயன்படுத்தலாம். கேரள அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள் நிறைய பேர் மாந்தியை இது பண்ணாலும் என்னுடைய சாஃப்ட்வேரே பார்த்தீங்கன்னா கேரள சாஃப்ட்வேர் தான் நான் வச்சுருக்கேன். அப்போ அந்த அமைப்பில் மாந்தியை பற்றி நீண்ட நெடிய ஒரு ஆராய்ச்சியின் காரணமாக கடந்த ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த உண்மை நிகழ்வுகளை, அதாவது என்னுடைய நீண்ட நாளைய அந்த காலத்து நினைவுகள் இன்னும் என் நெஞ்சத்திரையில் நிழலாடி கொண்டிருப்பது. இந்த தருணத்துல நான் ஒரே விஷயம் சொல்லேன் சார். இந்த மாதிரியான இந்த நிகழ்வுகள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துதுன்னா, நீங்க இதை வந்துட்டு பர்சனலா அனுபவிச்சிருக்கீங்க. சோ அந்த உண்மை வெளிப்பாட்டை மக்கள் கிட்ட போய் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கும் இது ஏற்கக்கூட ஒரு விஷயமா இருக்கு. நிச்சயமா நிச்சயம். அதைத்தான் சொல்றேனே, அந்த காலத்து நினைவுகள் இன்னும் என் நெஞ்சத்திரையில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறதுனா நிழலாடி கொண்டிருக்கிறது என் நெஞ்சத்திரையில். காரணம் என்றால் என்னுடைய சக நண்பர்கள், ஜோதிட அன்பர்கள் ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை அவர்களும் மறக்க முடியாது. அவருடைய நெஞ்சத்திரையிலிருந்து நீங்காத இடத்தை பிடித்திருக்கும். அதே மாதிரி என்னுடைய இடத்தை பிடித்தவர்கள் தான் நம்ம நேயர்கள். ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க வருவதையும் நம்ம மறுக்க முடியாது. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சரிம்மா, நீங்க யாருக்காகமா கேள்வி கேட்க போறீங்க? ஓகேம்மா, உங்களோட டேட் ஆஃப் பர்த், நட்சத்திரம், ராசி, லக்னம், கேள்வி எல்லாமே சொல்லுங்க. 27/2/80ங்க. ராசி கடகராசி, பூசணி நட்சத்திரங்க. என்ன லக்னம்மா? லக்னம் கன்னி லக்னங்க. என்னம்மா கேள்வி? சுக்கிரன் 7ல இருக்குங்க, ரேவதி நட்சத்திரத்துல உச்சமா இருக்கு. 6ல கேது, சூரியன், புதன் 3 இருக்கு. சுக்கிர திசை எப்படி இருக்கும்? 6ஆம் இடம் ஏதாவது விபத்து கம்பங்கள் உண்டு பண்ணுமா? சார், நான் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி என்ன சார் சொன்னேன், நம்ம மக்களுக்கு இடையே எவ்வளவு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கோம். இதுலயே நமக்கு ஒரு ப்ரூஃப் தான். அம்மா, நீங்க என்ன லக்னமா சொன்னீங்க? கன்னியா லக்னமா? லக்னத்துல சனி இருக்குங்க. அம்மா, என்ன லக்னம் நீங்க சொன்னது? கன்னி லக்னங்க. கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் உச்சமா இருக்காருங்களா? ஆமாங்க, ரேவதி நட்சத்திரத்துல உச்சமா இருக்காருங்க. ரேவதி நட்சத்திரத்துல உச்சமா இருக்காருமா. இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்பது வாகன ஸ்தானம்மா. அந்த வாகன ஸ்தானத்திற்கு 6 சத்ரு ரோக ருணாதிபதியாகவே சுக்கிரன் வருகிறார். அவர் நாளுக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவன் புதனுடைய நட்சத்திர சகிதம் பெற்றிருந்தாலும் அவனுக்கு வீடு கொடுத்த கிரகம் என்ன நிலையில் இருக்கிறார், அவருடைய வேறு மற்ற கோள்கள், ஏனைய கோள்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இருந்தாலும் உங்க ஜாதகத்தில் 7லே சுக்கிரன் பாதகத்தில் இருக்கும் கிரகம் பாதகத்தையே செய்யும், சாதகத்தை செய்யாது. காரணம், ஒரு பாக்கியாதிபதி மறு கேந்திரா திரிகோணாதிபதியுடைய கர்மாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சாதக பலன் என்று சொல்லி இருந்தாலும் தன்னுடைய திசை, அதாவது இந்த லக்னத்திற்கு கன்னியா லக்னத்திற்கு 2-9 என்று சொல்லக்கூடிய தன பாக்கியாதிபதி தனஸ்தானத்திற்கு சஷ்டாங்கத்தில் 6ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருந்தால் இந்த ஜாத சுக்கிர திசை அவ்வளவு பெரிய சுபிட்சமான தன்மையை மிளறக்கூடிய அமைப்பு இல்லை. வாகன விபத்து இருக்கிறார். 4ஆம் இடத்தையும் பார்க்கணும். 4ஆம் இடத்திற்கு 6-8-12 சகிதம் வருகிறதான்னு பார்த்தா 4ஆம் இடத்திற்கு அட்டமாதிபதி லாபாதிபதி தன் ஸ்தானத்தில் லாபத்தில் அமர்ந்து பூச நட்சத்திரத்தில் சனி விட்டிருக்கிற மிகப்பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய அமைப்பில்லை. குருனுடைய தன்மையை வைத்துத்தான் கூற வேண்டும். அழைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அதாவது இன்னும் நிறைய சொல்லணும். இந்த மேடம் சொன்னதுக்கு உண்டான கருத்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் இப்போ போதிய நேரம் இல்லாத காரணத்தால் அப்போ அந்த ஒரு ஜோதிட அன்பரை, மாபெரும் பழுத்த ஜோதிட அனுபவசாலி, அவர் வாழ்க்கையில் மடாத ஜோதிடத்தில் மட்டும் அனுபவசாலி அல்ல, வாழ்க்கை, அதாவது தன்னுடைய வயதிலும் பழுத்த பழம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 91 வயது நிரம்பிய ஒரு வயதான பெரியவர் தான் என்னுடைய ஜோதிட. ரொம்ப என் மேல ரொம்ப ஆர்வமும் அன்பும் நேசமும் கொண்டவர். அப்போ சக நண்பர்கள் 27 ஆண்டுகளுக்கு முன்னால் அவரை சந்திக்க செல்லுகிறோம், 4-5 ஜோதிடர்களாக. அப்போ பார்க்கும் பொழுது கூட்டம் நிரம்பி வழிகிறது அவரை பார்ப்பதற்கு. அந்த காலத்துலலாம் டேபிள் சேர்லாம் இல்லைங்கம்மா. அப்போ 27 தரையில் உட்காந்து ஒரு முக்கால நாற்காலியை வச்சு தான் ஒரு கணக்கு போடுறார். கூட்டம் வளைந்து விடுகிறது.
ஒரு அன்பர் பார்க்க வர்றார். பார்க்க வந்தோடனே கணவன் மனைவியாக 2 பேரும் பார்க்க வர்றாங்க. பார்த்த உடனே இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே என்னையா செத்து போன ஜாதகத்தை எடுத்து வந்து என்னிடத்துல கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. என்னையா அப்படி சொல்றீங்க? என் கணவர் ஏதோ குத்துக்கள் மாதிரி உயிரோட உட்காந்துருக்கிறார், நான் மாங்கல்ய பலத்தோட தான் நான் உட்காந்துருக்கேன், இப்படி சொல்றீங்களே. சரி, இதெல்லாம் நான் பார்க்க விரும்பல, இன்னைக்கு நான் உங்களுக்கு பார்க்க விரும்பல, நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாரு. என்னங்க சாமி இப்படி நீங்க சொல்றீங்களே, உங்களை பத்தி ரொம்ப திறமையா சொல்லுவான்னு வச்சு எனக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கு, அதை கேட்கலாம். இன்னைக்கு நான் உங்களை பார்க்க விரும்பல, இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க. இவனுக்கு ஆயிலே கிடையாது, நீங்க பார்க்க வந்திருக்கிறீங்க, இறந்த ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இல்லையா இதனுடைய என்னுடைய கணவருடைய ஜாதகம் தான் சொல்ல இருவருக்கும் வாய் தகராறு புத்துகிறது. ஐயா அவர் தான் பார்க்கலன்னு விருப்பப்படலைங்கிற, 2 நாள் கழிச்சு தான் வாங்கலையா, என்னையா நடக்குது, கிளம்புங்கன்னு சொல்லி நாங்களும் அவரை சமாதானப்படுத்தி வெளியே தாட்டி விடுறோம். என்னண்ணே அவர் உயிரோட இருக்கிறாரு, இவரை போய் பார்த்துட்டு இறந்துட்டாருன்னு சொல்றீங்களாண்ணே? அப்படி அல்ல பால்ராஜ், அவனுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா மாந்தியோட அட்டமாதிபனுடைய அமைப்பெல்லாம் சாராம்சம் பெற்றிருக்குது. இதனுடைய அமைப்பை என்னன்னா இப்படி சொல்றீங்களே, அப்போ அவருடைய அமைப்பு இருக்கிற ஒரு வகையில் இருக்கட்டும், அவன் வந்து ரோட்டில் வந்து நம்ம மெயின் ரோட்டில் பைபாஸில் உட்காந்துருக்கோம், போகிற லாரிக்கார ஒரு ஸ்டேரிங்கை திருப்பணும்னு வச்சுங்களேன், நம்ம 5-6 பேர் இங்கே உட்காந்துருக்கோம், அது இல்லாமல் சக எத்தனையோ பேர் என்னை பார்க்க வந்திருக்காங்க, பூண்டோட கைலாசம் போயிடுவோன்னு. ஏன்னா நம்ம ஜாதகத்தில் தான் அட்டமாதிபதியெல்லாம் நல்லா வளர்த்துருக்கானா, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கானா, அப்படித்தான் நம்ம போடுறது தவறான கணக்கு. இந்த மாந்திங்கிற ஒரு ஸ்தானத்தை நம்ம விட்டுறோம், அதை நம்ம பார்க்க தவற விட்டுறோம் அப்படின்னு. சரி ரைட்டு, போன கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரத்திலே அவர் இறந்து விட்டதாக தகவல் கிடைக்குதுமா. ஜாதகம் பார்த்துட்டு போறாரு, போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஏறாரு, அதுக்கு முன்னாடி வர லாரியினுடைய விபத்துல ஆக்சிடென்ட்ல இறந்து ஸ்பாட் அவுட்டுமா அவரு. அப்போ அவருடைய கண்ணுக்கு அதனுடைய அமைப்பு நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கு. இதுக்கு என்னன்னா, அது எங்களை பார்த்தோன்னா நிகழ வச்சது அந்த நிகழ்வுகள். இன்னும் இந்த இதுல இருந்து நாங்க மீளவே முடியாத துயரம் அந்த நினைக்கும் பொழுது என்னுடைய சக நண்பர்களும் இதையே சொல்லுவான். அப்படிப்பட்ட ஜோதிட மாணிக்கங்கள்லாம் இன்னைக்கு இல்லை, உயிரோட இல்லை. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ ஒரு ஜாதகத்துல மாந்தி, அதான் சனியினுடைய பிள்ளை. நிறைய பேர் வந்து மாந்தியை நம்ம கணக்கே எடுத்துக்கிறது. ஒரு ஜாதகத்துல பார்த்தோன்னா ஆயுள் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா 8 கூடையவன் ஆயுள் ஸ்தானம் நல்ல வலுவா இருப்பான், ஆட்சி உச்சம் பெற்றிருப்பான். அது மட்டும் இல்ல திரேகஸ்தானம் கூட நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தா கோர விபத்தில் அசம்பாவிதமான சூழல்கள் இறந்து இருக்குது, முழுக்க காரணம் மாந்தியே. அப்ப நான் கண்ட உண்மையான ஒரு வரலாறு, ஒரு அமைப்பு ரீதியாக கடந்த ஒரு 9 வருடத்திற்கு முன்னாடியுமா என்னை பார்க்க ஒரு நெருங்கின அன்பர் தான், எனக்கு நல்லா தெரியும், அவருடைய குடும்பத்தை பற்றியும் நன்றாக தெரியும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கிறார். அவர் பிறந்தது தனுசு லக்னத்தில் அவர் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு வயது கிட்டத்தட்ட 43-44 வயது நடைமுறையில் இருக்கிறது. 1968 to 69 பிறந்த ஜாதகம். அவர் பிறந்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 9ஆம் இடம் என்பது தகப்பனுடைய ஸ்தானம், சிம்மமனையாக வரும். அப்போ 9ஆம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா 2ல குரு பிளஸ் கேது தசையை நடத்த போறார். அப்போ இந்த பையனுடைய ஸ்தானத்துல கர்மஸ்தானத்திலே குரு பிளஸ் கேது அமரப்பட்டிருக்கிறான். அந்த கேது குரு ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், செவ்வாயினுடைய நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தினுடைய பாதத்தில் அமர்ந்திருக்குது. அந்த செவ்வாயும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தில். அப்ப தகப்பனுடைய ஸ்தானத்துல இது மாதிரி கண்டாதி பீடைகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிகவும் கவனமா இருக்கணும். தகப்பனுடைய ஸ்தானங்கள் உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு அசம்பாதமான சூழல்கள் நிகழ இருக்கிறது, பார்த்துருங்க ஐயான்னு சொல்லி அனுப்பிச்சிடும். கரெக்டா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துல மிகப்பெரிய கோர விபத்து நடக்குதும்மா. அந்த கோர விபத்துல தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தகப்பனார் இறக்கிறார். அது இல்லாம தன்னுடைய மகள், திருமணமாகி மகள், அதே போன்று தன்னுடைய மகளுடைய கணவர், அதே மாதிரி பேத்தி, அதே மாதிரி கணவருடைய அண்ணன் பையன், இப்படிங்கிற கோர விபத்துல வந்து முருகன் சன்னிதானத்துல பழனி முருகனுடைய கோயில்ல இறைவனை தரிசித்து வரும் வழியில ஒரு மணி நேர கேப்ல வந்து விபத்துல வந்து அவங்க ஸ்பாட் அவுட், அத்தனை பேரும். அப்ப இதற்கெல்லாம் என்ன, ஒருவர் போவது மட்டும் இல்லாமல் இன்னொருவரையும் கூட்டி செல்லக்கூடிய காரணம் என்ன? இதற்கு காரணம் தான் மாந்தி. அப்ப பாருங்க, சிம்ம லக்னமா வர்றான் தகப்பனுடைய ஸ்தானம். சிம்ம லக்னத்திற்கு குரு 2ஆம் இடத்துல. அவன் சிம்ம லக்னத்திற்கு மாரகாதிபதி யாருன்னு சொல்ல போனா பஞ்சம அட்டமாதிபதினு யாரு கேட்டா குரு பகவான். அந்த குரு சிம்மத்திற்கு 2ஆம் இடத்துல. அது மட்டும் இல்ல கேதுவும் அதே ஸ்தானத்துல சகிதம் பெற்றிருந்தான். அப்ப கேது இங்க இருந்தா டைரக்டா 8ல ராகு போவார். அப்ப ராகு அந்த இடத்துல இருக்கு, அதே ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். அப்போ சிம்ம லக்னத்திற்கு 8லே சுக்கிரன் உச்சம், அதே ஸ்தானத்தில் சனியும் விட்டிருந்தான், அதே ஸ்தானத்தில் ராகுவும் மாரகஸ்தானத்திலே. அது மட்டுமல்லாமல் போதா குறைக்கு எரியும் நெருப்பிலே பெட்ரோலை ஊற்றுவதை போல அங்கு மாந்தி சகிதம் பெற்றிருந்தான். அப்போ மாந்தி ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அங்க மீன ராசியிலே சங்கமித்திருக்கிறது. ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் அங்க இருக்குமா. அந்த மாந்தி இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார்? குரு பகவான். அந்த குரு திசையிலே கொல்லாமல் கொன்று விடுவான் குரு. அப்பொழுது தன்னுடைய மகள்,
தன்னுடைய பேத்தி, தன்னுடைய கணவர், மகளுடைய கணவர் எல்லாத்தையும் பார்த்தா அது மகள் மட்டும் தப்புகிறார். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ மாந்தி தான். ஒருவர் போவது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஒரு கிணத்துல ஒரு கல்லை போடுறோன்னு வச்சுக்கோங்களேம்மா, அந்த கல்லினுடைய வட்டம் வட்டமா வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒளி அலைகள் போல கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் 100 மீட்டர், அது இல்லாம அகல சுற்றளவுல அந்த வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். அதைத்தான் அந்த பெரியவர் அன்னைக்கு முன்னுதாரணமா காட்டினாரு. நம்மளுடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம் வலிமையாகத்தான் இருக்கிறது பாலராஜ், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இவனுடைய போராத நேரம், அப்போ மாந்தியினுடைய அமைப்பு, இவன் போவது மட்டும் இல்லாமல் கூட ஒரு 7 பேர் 10 பேர் 20 பேரை கூண்டோடு கைலாசம் ஏற்றுவது, இதற்கு மாந்தி தான் காரணம். அப்போ மாந்தி பாருங்க, மாரகஸ்தானத்துல மாந்தி. மாந்தினா எல்லாருமே பயந்துடக்கூடாதும்மா. எல்லா நேரத்திலையும் பார்த்தா மாந்தி ஒர்க் பண்ணவே பண்ணாது. ஒரு ஜாதக கட்டத்திலே ஒரு லக்னத்திற்கு அந்த மாந்தி எங்கே அமரப்பட்டிருக்கிறான், அதை மெயினா பார்க்கணும். அந்த மாந்தி இருக்கும் இடத்தை வச்சுங்கிறத விட அந்த மாந்தி யார் நட்சத்திரத்தில் இருக்கு. மாந்திக்கு சொந்த வீடுகள் கிடையாது. ராகு கேதுக்கு எப்படி வீடுகள் கிடையாதோ அதே போன்று மாந்திக்கும் வீடுகள் கிடையாது. அவன் யார் வீட்டில் அமர்ந்திருக்கிறான், யாருடைய நட்சத்திரத்தின் சூட்சமத்தில் அமர்ந்திருக்கிறான், அந்த நட்சத்திராதிபதியுடைய திசை நடைமுறையில வருகிறதா, அவன் எங்கெங்கே சங்கமத்திருக்கிறான், அவருடைய நவாம்ச கட்டத்தில் அவருடைய நிலைகள் என்ன, இப்படி நம்ம பார்க்கணுமா. ஒரு நேர பார்த்துட்டு வந்துடலாமா சார்? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட நேம் ராஜேஷ்குமாருங்க, கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். சரி சார், நீங்க யாருக்காக சார் கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு அத கேக்குறேன் மேடம். ஓகே சார், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நட்சத்திரம், ராசி, லக்னம், கேள்வி எல்லாமே கேளுங்க. 10/9/82 மேடம். ஓகேங்க. டைம் பாத்தீங்கன்னா 3:13 ஈவினிங். என்ன நட்சத்திரம், ராசி, லக்னம்ங்க? ரோஹிணி நட்சத்திரங்க, ரிஷப ராசிங்க, மகர லக்னங்க. மகர லக்னம். என்ன சார் கேள்வி? பிசினஸ் ரொம்ப மோசமா இருக்கு மேடம், என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாம இருக்குங்க. சரி, ஓகே. வணக்கங்க தம்பி. சொல்லுங்க சார். வணக்கம். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, நீங்க ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இன்னும் 9 தினங்கள்ல துலா ராசியில் உச்சம் பெற இருக்கிறார், வாக்கிய பஞ்சாங்க அமைப்புப்படி. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல சனி பகவான் உச்சம் பெற்று, ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தாலும் சில அலைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் லக்ன ரீதியாக லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய உயிராதிபதி 10ஆம் இடம் கர்ம தொழில் ஜீவன ஸ்தானத்தில் திக்பலமேறி அமரப்பெற இருக்கிறதுனால் தொழில் ரீதியான முன்னேற்றமான அறிகுறிகள்லாம் நல்ல தென்படும். இருந்தாலும் ஜென்ன ஜாதக ரீதியாக 10ஆம் இடத்திற்கு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் பஞ்சம கர்மாதிபதியாக வருகிறான். அடித்தளமாக அமரப்பெற்ற நல்ல திசை பயக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் நான் சொல்லுவது கட்டாயம் அரங்கேறப்படும். இந்த சனி பகவான் உச்சத்திற்கு பிறகு இன்னும் 2 ஆண்டுகளுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கிட்டும். அழைத்ததற்கு மிக்க நன்றி தம்பி. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா துர்மரணங்கள், இப்போ துர்மரணம்னா எதை எடுக்கும்? அப்போ ஒரு கோர விபத்து, அப்போ ரயில் பிரயாணத்திலையோ இல்லை பஸ் பிரயாணத்திலையோ இறந்தாலும் அது ஒரு துர்மரணம் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் தூக்குமாட்டி இறக்குறதும் ஒரு வகையான, பாய்சன் சாப்பிட்டு இறக்குறதும், அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெருப்பால் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறக்குறதும் பலவிதமான துர்மரணங்களை, அது இல்லாமல் மற்றவர் எடுத்து தேவையில்லாத அசம்பாவித தன்மையால ஏற்படுறதும் பல விதத்துல அந்த துர்மரணத்திற்கு சொந்தக்காரனே மாறாக நடக்கக்கூடிய மரணங்கள் எல்லாமே வந்துட்டு துர்மரணங்கள் தான். அப்படி இருக்கையில் அதற்கு காரகத்துவம் படைத்தவன் யார்? அந்த மாந்தி தானம்மா முழுக்க முழுக்க காரணம். எண்ணத்தை தூண்ட விட்டு சிதறடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் ராகு. அவனோடு மாந்தி சகிதம் பெற்றிருந்தாலும் ஒரு வகையில் குற்றம்தான். 3 குடைவனோ திரேக ஸ்தானாதிபதியோட மாந்தி சகிதம் பெற்றிருந்த நடைமுறையில் திசை புத்தி வரும் பொழுதும் அதுவும் நிறைய குற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ ஒரு இயற்கையிலேயே ஒரு சில லக்னங்கள் மட்டும்தான் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இந்த 4 லக்னங்களுக்கு மட்டும்தான் மேலோங்கி இருக்கும். அது எந்தெந்த லக்னம்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே மாய்த்து கொள்ள எண்ணங்களா சூசைடு எண்ணங்கள். நிறைய பேர்களுக்கு என்னுடைய அனுபவத்துல 34 ஆண்டுகளுடைய அனுபவத்தில் நான் கண்ட வரலாறு அமைப்பு ரீதியாக ரிஷப லக்னத்தை சொல்லலாமா. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னத்துல சிம்ம லக்னத்தை சொல்லலாம். அதற்கடுத்து பார்த்தா விருச்சக லக்னத்தை சொல்லலாம். அதற்கடுத்து பார்த்தா கும்ப லக்னம். இதைத்தான் ஸ்திர லக்னங்கள் சொல்றான். அந்த ஸ்திர லக்னங்களுக்கு இவர்களே தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் எண்ணங்கள் இவர்களுக்கே அதிகமாக ஒரு 65%. எல்லா லக்னத்துக்கும் அதுமே சொல்லிட முடியாது. ஸ்திர லக்னங்கள்லயே நல்ல அமைப்புள்ள லக்னங்கள் ஒரு 35%. காரணம் இவர்களுக்கு ஏன்? ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்தை முன்வைப்போம். ரிஷப லக்னத்திற்கு மாரகாதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரன். அதே போன்று ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னத்திற்கு 3ஆம் இடம் திரேகம்மா. எல்லா லக்னங்களுக்கும் 3ஆம் இடம் திரேகஸ்தானம் தான்.
ஆனால் திரேகாதிபதி ஒருத்தன் வருவான், காரகன் யார்? சந்திரன், உடலாதிபதி. ஆனால் இந்த ரிஷபலக்னத்திற்கு மட்டும் திரேகாதிபதியாகவும் சந்திரன் வருவான், அதே போன்று உடலாதிபதியாகவும் இந்த சந்திரன் தான் வருவான். அவனே மாரகாதிபத்திய தன்மை படைத்ததனால் இவர்களுக்கு 3ஆம் இடம் ஒரு மாரகத்தன்மை வாய்க்கக்கூடிய இடம். அதே மாதிரி ஆயுள் ஸ்தானத்தை பாருங்க, அந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாகவும் வர்றான், அதே சமயத்துல இவர்களுக்கு மாரகத்தை செய்யக்கூடிய மாரகாதிபதியா வந்துடுறான். அப்போ இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு குருவும் சந்திரனும் ஒன்று கூடி மாரக ஸ்தானத்திலேயோ ஏதோ ஒரு ஸ்தானத்தில் அமர பெற்றிருந்தால் இவர்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வராமல் நிச்சயமா போகவே போக. இதெல்லாம் எழுதப்பட்ட விதிகள்மா. இது சந்திரனும் குருவும் நிறைய ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன். அப்ப ரிஷப லக்னத்துக்கு சந்திரனும் குரு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? குரு சந்திர யோகம், அப்படி எல்லாமே சொல்லிட்டு கஜகசிரி யோகம், அந்த யோகம் இந்த யோகம்மா. இவர்களே மாரகாதிபதிகள். அப்ப பாத்தீங்கன்னா அதே போன்று பாருங்க, இந்த சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கங்க. சிம்ம லக்னத்திற்கு மாரகாதிபதி யார் வருவான்னு கேட்டா சுக்கிரனே. அவனே கர்மாதிபதியாகவும் வந்துடுறான். அதே போன்று பாத்தீங்கன்னா அட்டமாதிபதி என்று ஆயுள் ஸ்தானம், ஒரு உயிரை விளங்க வைக்கக்கூடிய தன்மை படைத்தவன் சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான். அவனே ஆயுள் ஸ்தானாதிபதியே மாரக ஸ்தானாதிபதியா வந்துடுவான். மாரகத்திற்கு ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானத்தை தீர்மானிக்கணும்னா அட்டமத்தோன், ஒரு லக்னத்திற்கு அட்டமத்தோன் அதற்கிட்டோன் திட்டமிட கேந்திர திரிகோணம் வேறு இருந்தால் இவனுக்கு ஆயுசு ஒரு 90 வயசு 100 வயசுக்கு மேல சொல்றான்டா. இருந்தாலும் இந்தந்த ஜாதக கோள்கள் இருந்தும் அற்பாயில போறதையும் பார்க்கலாம். ஒருத்தர் பார்த்தா ஆயுள் ஸ்தானம் நல்ல தீர்க்க பலமா இருக்கும், ஓடுற வண்டியில போய் எட்டி குதிச்சா என்ன ஆகுங்க, ஓடுற தயிரில வச்சா அது மாதிரிதான். அந்த மாதிரி எண்ணங்கள், சூசைடு எண்ணங்கள் இந்த ஸ்திரலகணத்துக்கு அதிகமா உற்பத்தி ஆகும். அதே போன்று பாத்தீங்கன்னா இந்த விருச்சக லக்னத்திற்கு, அந்த விருச்சக லக்னத்துக்கு 3 கூடையும் திரேக ஸ்தானாதிபதியாகவே சனி வருவான். அதே போன்று பாத்தீங்கன்னா அட்டமாதிபதி ஆர்வன்னா புதனே வருவான். இவர்களுக்கும் இந்த திரேகத்தை என்னடா இருக்கிறத விட செத்து தொலைலாமே, அந்த உள்ள இருக்கக்கூடிய உயிர் இவர்களுக்கு உணர்த்தும். காரணம் என்னன்னா திரேகமே மாரகமா இருக்குங்கம்மா. அதே மாதிரி கும்பலகணக்காரர்களுக்கும் அதேதான். கும்பலகணக்காரருக்கு பாருங்க 3ஆம் இடம் வெற்றி ஸ்தான வீர தீர பராக்கிரம ஸ்தானாதிபதி வந்துருவான் செவ்வாய். அவனே அந்த ஸ்தானத்திற்கு கும்பலகணத்துக்கு அட்டமாதிபதி யாருன்னு கேட்டா புதன். இவர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் நல்ல நிலைகள் இருந்தாலும், பொருளாதார மேன்மைகள் இருந்தாலும், வாழ்க்கையில் சீர்தூக்கி இருந்தாலும், ஏதோ ஒரு சன நேரத்தில் இவர்கள் செய்யக்கூடாத தவறுகளை செய்துவிட்டு விழிப்புதுங்கி அவர்கள் எண்ணத்தை மாரடிக்கக்கூடிய தன்மை மரணத்தினுடைய விளிம்பத்தினுடைய எல்லைக்கே கொண்டு போய் செல்லுகிறது. இதற்கு காரணம் பார்த்தா சூசைடு எண்ணங்கள். ஒருத்தர் கல்லூரி பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஒரு பெண்களோ ஆண்களோ காதல் வயப்பட்டு தோல்வி கண்டு போனோன்னு திடீர்னு பார்த்தோம்னா சூசைடு எண்ணங்கள். ஒருத்தர் கல்வி பரீட்சையில தோல்வி கண்டிருந்தா யாரோ என்னமோ சொல்லிடுவாங்கன்னு திடீர்னு இறந்து விட, ஒரு மாணவி ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆனால. இந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்கு கொடுக்கிறது என்றால் இந்த 4 லக்னங்களுக்கே அதிகமா கொடுக்கும். மீதி பார்த்தா இந்த சரளகணம்னு சொல்லுவோம். அந்த சரளகணம்னு சொல்ல போனா எதை சொல்லுவோம்? மேஷத்தை சொல்லலாம், அதற்கடுத்து கடகத்தை சொல்லலாம், கடகத்திற்கு அடுத்து துலாம், துலாத்திற்கு அடுத்து மகரம். இந்த சரளகணத்திற்கு மகர லக்னத்தை முன்வைக்கலாமா? இந்த மகர லக்னத்திற்கு 2, 7 என்று சொல்லக்கூடிய குடும்பாதிபதியே அவனே லக்னாதிபதியா வந்துடும். அவனே ஒரு மாரகாதிபதி. 7 கூடவன் யாருன்னு பார்த்தா மகர லக்னத்துக்கு சந்திரனே ஒரு மாரகாதிபதியா வருவான். அப்ப குடும்பஸ்தானமும் சந்திரனுடைய ஸ்தானம் மாரகஸ்தானம், 2 மாரகாதிபதிகள் ஒன்று கூடி மாரகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் நட்சத்திர சூட்சம ரீதியா பரிவர்த்தனை இவர்களுக்கும் அந்த எண்ணத்தை எல்லா லக்னத்துக்கும் உண்டுங்குமா அந்த விதி பயனுடைய அமைப்பு. அதைத்தான் சொல்லுவேன், ஒரு பாக்கியாதிபதி அந்த ஸ்தானத்தை பார்க்கின்றானா? எப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் பாக்கியாதிபதி பாக்கியம் செய்தவள் பானை பிடித்தவள் பாக்கியசாலி. அந்த பாக்கியாதிபதி ஒரு அந்த மாரக கிரகத்தை பார்க்கிறதா, இல்ல குரு அந்த லக்னத்திற்கு நல்லவனாக இருந்து அவனுடைய பார்வை செலுத்துகிறார், இதெல்லாம் பார்க்கணும். இதையும் தாண்டி மாந்திய நிறைய பேருக்கு பார்க்கவே தெரியறதில்லாமா. மாந்தியினுடைய அமைப்பு ரீதியா பல வகையில நான் சொல்லி இருந்தாலும் இந்த மாரகத்துக்கு உறுதுணையாக இருப்பவன் இவனுடைய, அதாவது எரிய நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுப்பது இவ்வளவு தூரம் மாரக அமைப்பில் இருந்தாலும் அதோட மாந்தி ஃபிட் ஆயிட்டான இந்த துர்மரணங்கள் ஏற்படுது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுவாங்க. அப்ப அமைப்பில் ஏதோ பாக்கியாதிபதி குரு பகவான் நல்ல பார்வை இருக்கும்போது தூக்கு மாட்டும் போது கூட அந்த கயிறு போயிடும். யாராவது ஒரு கதவை தட்டினா அந்த சனி நேரத்துல எண்ணங்களை மாற்றிடும். இது மாதிரி நிறைய ஜாதகத்துல இந்த ரிஷப லக்னம், இந்த சிம்ம லக்னம், அதற்கடுத்து விருச்சக லக்னம், அதற்கடுத்து கும்ப லக்னம், நேயர்களை இந்த இடத்துல நீங்க பயந்துடவே கூடாது. இது எல்லா லக்னத்திற்கும் உண்டான ஒரு அமைப்பா? எல்லா லக்னத்துக்கும் அப்படி கிடையாது. எல்லா அமைப்புகளும் கிரக கோள்கள், எல்லா சிம்ம லக்னம் எல்லா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த கோள்கள் எங்கே அமரப்பெறுகிறதோ அதை வைத்துத்தான் கணக்கே ஒழிய மற்றவைகளே கிடையாது. இப்ப கடந்த வாரம் பாருங்கள், ஒரு தொழில் ரீதியான ஒரு அமைப்பை பார்க்கும் பொழுது ஒருவர் சிம்ம லக்னம்மா,
கடந்த ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கரூர் அலுவலகத்துல என்னை வந்து பார்க்கிறார், வெளியூர்ல இருந்து வர்றார். அந்த சிம்ம லக்னத்திற்கு பாருங்க, லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல குரு பகவான், அதே போன்று அதே ஸ்தானத்திலே செவ்வாயும் வீற்றிருந்தான், சந்திரனும் வீற்றிருந்தான். அப்போ இவர் என்னதான் தொழில் பண்ணி பண்ணி பார்த்தாலும் தொழிலெல்லாம் மாரகமாகிறது. காரணம் என்ன? தொழில் மாரகம். அப்ப இப்படி எடுக்கணும். சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்ப அது தொழிலா லக்னமா போட்டுக்கிட்டா அந்த ஸ்தானத்திற்கு அட்டமாதிபதி யாருன்னு கேட்டா குரு. அதே சிம்ம லக்னத்தை ரிஷபமா வந்துடும். 10ஆம் இடத்திற்கு 3 குடையன் யாருன்னு கேட்டா சந்திரன், ஒரு மறுபாரகாதிபதி. அதே போன்று செவ்வாய் ஒரு விரையாது. 10ஆம் இடத்திற்கு 12 டச் ஆகுது, 8 டச் ஆகுது. அதே போன்று பார்த்தீங்கன்னா மாரகம். இவன் எந்த தொழில் செய்தாலும் இவர்களுக்கு விளங்குவதே இல்லை. ஒரு கோடீஸ்வரனுடைய வயிற்றில் இவர்கள் பிறந்திருந்தாலும் அப்ப 10 குடையன் யாருன்னு கேட்டா, ஒரு லக்னத்தை நிறைய ஜோதிட நண்பர்களாம் என்னை பார்க்க நிறைய டிவி வாட்ச் பண்றாங்கம்மா. என்கிட்ட வர்றவங்களா மேக்சிமம் ஜோதிடம் நல்ல புலமை பெற்றவர்கள், திறமையானவர்களாம் என்னிடத்துல வந்து எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு லக்னத்திற்கு கடங்காரன்னா யாருன்னு கேட்டா 6 குடையன். லக்னத்திற்கு அவன் 4, 7, 10 இருக்கிறானா என்று பார்வையிட வேண்டும். அதே போன்று தொழிற்சானத்திற்கு கடங்காரன் யாருன்னு கேட்டா, ஒரு